ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரியில் 9th லெசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1857 ஆண்டு மாபெரும் கிளர்ச்சி அல்லது முதல் இந்திய சுதந்திர போர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1857 ஆண்டு பெரும்புரட்சியை ஆங்கில வரலாற்றறிஞர்கள் அழைத்தது படை வீரர் கழகம். இந்திய வரலாற்றறிஞர்கள் 1857 ஆண்டு புரட்சியை அழைத்தது முதல் இந்திய சுதந்திர போர். 1857 பெரும்புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னா கானிங் பிரபு. குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி நிலவரி. நிலவரி. குத்தகை நிலங்களை அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் பெண்டிங் பிரபு. பொது இராணுவ பணியாளர் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856. பொது இராணுவ பணியாளர் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856. இதை நம்ம எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா, பெரும்புரட்சி 1857, அதுக்கு முந்தின வருஷம்தான் இந்த பொது இராணுவ பணியாளர் சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். முதலில் புரட்சி தோன்றிய இடம் பேரக்பூர். படை வீரர்கள் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்டது மீரட். அயோத்தி நவாபின் மனைவி பேகம் ஹஸ்ரத் மகால். 1857 ஆண்டு புரட்சிக்கு பின் இந்திய கவர்னர் ஜெனரல் அழைக்கப்பட்டது இந்திய அரசு பிரதிநிதின்னு அவர் அழைக்கப்பட்டார். இந்த பெரும்புரட்சிக்கு அப்புறம் இந்திய கவர்னர் ஜெனரல் இந்திய அரசு பிரதிநிதின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. மங்கள் பாண்டே பேரக்பூரில் புரட்சி பண்ணாங்க. இரண்டாம் பகதூர் ஷா டெல்லியில், நானா சாஹிப் கான்பூரில், பேகம் ஹஸ்ரத் மகால் லக்னோ, ராணி லட்சுமிபாய் மத்திய இந்தியா. ராணி லட்சுமிபாய் ஜான்சியில் அவங்க புரட்சி பண்ணாங்க. இரண்டாம் பகதூர் ஷா முகலாய பேரரசர் யாருன்னா, அந்த பெரும்புரட்சியில் ஈடுபட்ட முகலாய பேரரசர் இரண்டாம் பகதூர் ஷா. பெரும்புரட்சி 1857 ஆண்டு நடைபெற்றது. லக்னோ காலின் கேம்பல். விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.